பிரைஸ் லார்ட். எரேமியா 30வது அதிகாரம் 2-3வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சிறையிருப்பு என்றால் அது ஒரு இக்கட்டு காலம், அதாவது வனாந்திரமான ஒரு வாழ்க்கை, அடைத்து போட்ட ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு நன்மையுமே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் சிறையிருப்பின் காலம். இந்த சிறையிருப்பு எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டால், நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாக, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் பாபிலோன் தேசத்துக்கு அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம செய்த பாவங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனதுனால நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சிறையிருப்பை அனுமதிக்கிறார். ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றுவார். எப்போ நம்ம செய்த பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்துல நம்ம கெஞ்சும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அதான் எரேமியா 29வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். இந்த சிறையிருப்பு மாறும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னா, எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 14வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாக தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறையிருப்பு மாறும்போது கண்டிப்பாக நான் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சுருந்தனோ அது எல்லாமே நான் உனக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதே அதிகாரத்தில் 18லேருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா, முன் போல நிலைப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. அதான் நான் சொன்னலையா, நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாக இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக தருவார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும். நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து இனி நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். இந்த சிறையிருப்புங்கிறது நம்மளுக்குரிய தண்டனையாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த காலத்தில் தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார், நம்மளுடைய கேரக்டரையே மாற்றுறார். அதாவது நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கும்படிக்கு நம்மளுடைய கேரக்டரை மாற்றுறார் ஆண்டவர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சிறையிருப்பு அனுமதிக்கிறது கிடையாது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் இந்த சிறையிருப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஸோ அவங்களுக்கென்று வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெருசு. அதனால அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கேரக்டர் மாறணும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை அனுமதித்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவார். நம்மளுடைய சிறையிருப்பு மாறுச்சுனாலே நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.